ஹாய்மா, ஹாய். 79வது எபிசோடு போகிறோம். ம். வெறித்தனமாக தரமாக போயிட்டு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முழு எபிசோடும் பார்க்க போகிறோம். லைக் பண்ணிட்டு பாருங்க. இது ஹெட்பேண்ட் கலண்டு விழுகுது. அவேதா? அவன் அவனோட ஆமா, தானா? அதேதான் அது. அக்காசிக்கு அதேதான். என்னாச்சுன்னு தெரியலையேங்க. ஆ, என்ன நடந்துச்சுன்னே இன்னும் தெரியலையே. தெரியலையே. எல்லாம் அதிர்ச்சியில் இருக்காங்க. சே, யாரை யார் போட்டா? இன்னும் பாவம், இன்னும் எவ்வளோ இவன் நேரம் வேற என்ன பிடிச்சி வச்சுட்டே இருக்கேன். அவன் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இருக்கிறேன். இவனும் குத்தலையே. ஆ, என்ன நடக்குது? சே, இவங்க ரெண்டு பேரும் சும்மா பொம்மை மாதிரி முன்னாடி இன்னும் உண்மையாத்தான் இருக்காங்க. சாதித்தோமா? அதுவும் தானே. குடிமானத்தை ஐயோ, விட்டுட்டியா? ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் வர போறேன். ஐயா, என்னாச்சு? தலையை வெட்டிட்டானோ? தலையா? ஆமா, அது சொன்னேன் இல்ல, தலையை மட்டும் வெட்டி விட்டுருன்ட்டு. பிடிச்சி ஒரு நிமிஷம் போச்சு, ஆனால் தலையை வெட்டி போட்டு நீ இவனை பிடிக்கணுமே. ஆமா, அதே பார்த்துக்கிட்டே நிற்கிறேன். அவன் என்ன செய்யுது? ஐயோ, இதுக்கு இதுவே டயர்ட் ஆயிட்டானே. இதுக்கே இவங்க டயர்ட் ஆயிட்டாங்க. ஒரு கண்ணு சொங்கிருச்சு. ஆமாண்டா, நீ ஏதாவது சாப்பாடு சாப்பிட்டாத்தே. ஆமா, அவன் இருக்கா இல்லைங்க, அவனை தப்பிச்சு எடுத்து போறது. டயர்ட் ஆயிட்டான். அவன் இருக்கானேண்டா. அதத்தே அவன் பணத்தோட ரெடியா இருக்கேன். ஓடாம நிக்கிறானே பாத்துக்கிட்டே. அவன் மண்டை மட்டும் பேசுதா? மறுபடியும் ஜாயிண்ட் ஆகுதா? தலை மட்டும் பேசுதுங்க. ஐயோ, இன்னும் தால புரியல உங்களுக்கு. ஐயோ, ஒட்டுனா திரும்ப வந்துடுவேன் போல இருக்கே. ஐயோ, ஐயோ, போச்சே, தலையை எடுத்துட்டானே. தலையை தூக்கிக்கவே இதுகிட்ட போட போறேன் போல. ஐயோ, மறுபடியும் போய் ஜாயின் பண்ணி வச்சுட்டேன்னா. ஆமா, தலையை தூக்கி போட்டானே. பாடி ஏதாவது பண்ணி சொல்ல பாத்துக்கிட்டே நிக்கிறானேங்க. அதையும் தான் தூக்கிட்டு போனது. உடம்பு இவங்க ஏதாவது டக்குன்னு தூக்கிட்டு போனாங்கம்மா. யோசிடா யோசிடா. உடம்பு ஏதாவது பண்ணணுங்க. தலையை தூக்கி கொண்டு பார்த்தா போட்டேன்னு ஒட்டிக்கிறீங்க. ஆமாண்டா, இவனை தாக்குன இல்ல. ஆமா ஆமா, அதே
அதான் போல எவ்வளவு ஈஸியா எப்படி போட முடியும் இவனை? இப்படி இவங்க டீம் வேணா வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் பாவம். அதத்தான் ஒருத்தனையும் காணாமேங்க. ரொம்ப செயல் அனுப்பிட்டேன் பாவம். ஏதாவது ஃபுட்பில்ஸ் கூட எதுவும் இல்லை. ஐயோ வாங்கிட்டானே, சிக்கன் பார் வாங்கிட்டானே. ஒருத்தனை எனக்கு தப்பிச்சுட்டே போகணுன்றாங்க. ஐயோ அடிச்சானே ஐயோ, மறுபடிங்க. ஐயோ உடம்புல ஒட்டிடுவேன் போலயே. ஐயோ ஒரே அடி ஆஸ்மா அடிச்சானே, அடிச்சிட்டானே, ஒரே அடியா. ஒரே அடியா. ஐயோ போச்சுடா, போச்சு. ஐயோ ஐயோ வேலையை உட்காந்துட்டானே. போச்சு. ஒண்ணுமே பண்ண முடியல இவங்க. ஒண்ணுமே பண்ண முடியல. தலையை ஒட்டி விட போறானம்மா. அந்த போச்சு போங்க, ஒட்டிட்டேன். இவ்வளவு பண்ணி அந்த ஐயா ஒட்டிவிட்டானே. தையல போட்டேன். ஒட்டி தையல போட்டியா. நீ ஒண்ணும் பண்ண முடியாது. வச்சா போச்சுடா. ஐயோ நீ ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. பாருங்க. சும்மா எனக்கு பாடம் எடுக்காத காக்கசு. என்ன எப்படிப்பட்ட எதிரி கூட மோதுறனே தெரியலையே. ஒருத்தனுக்கு சாவே இல்ல, இன்னொருத்தன் ஜூட்ஸுவ பயன்படுத்தி உடல ஒட்ட வைக்கிறான். யாரா நீங்க? புதுசா ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பயங்கர திறமைசாலியா இருக்காங்க. ஐயையே சாகிறது நல்லது, உயிரை காப்பாற்றுறது வழி இல்லை. அதத்தே நீங்கள ஒன்றும் செய்ய முடியாது. பணம் சம்பாதிக்கிறது தான் முக்கியம். ஆஸ்மா போட்டாங்க. அவ்வளோதான் 35 பில்லியன். திருப்பி கொடுக்க வேண்டியது வர நிறைய இருக்கு. மனசுக்கு பிடிச்சது செய்யும் போது ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலனா தப்பு இல்ல. தயவு செஞ்சு திரும்ப ஆரம்பிக்காத. மத்த 3 பேரையும் நான் சமாளிச்சுக்கிறேன். நீ கவலைப்படாத. டோட்டலாக பிடிச்சிட்டேன். பார்த்ததை விட திறமைசாலிகளா தான் இருக்காங்க. மத்தவங்களை காக்கசு பார்த்துப்பா, எனக்கு கவலை இல்ல. ஆரம்பிச்சு சடங்க முடிக்க வேண்டிய நேரம் வந்து மறுபடியும் ஆரம்பிக்கிறான்டா. சீக்கிரமா முடிக்காட்டி இதை எவ்வளவு நேரமா பண்றேன்னு என்ன பேசியே கொன்றுவான். எப்படி பக்கத்துல வந்துட்டேன். இந்த தலையை நல்லா வெட்டி கொண்டு அவ்வளவுதான் போல. இந்த எபிசோட ஆஸ்மா கதை முடிஞ்சு போல. சரி இவ்வளவு பெரிய ஒரு இவன் இப்படி ஒரு செகண்ட்ல சொல்லி முடிச்சானே. என்னத்த பண்ணாலும் அது இதாகுது. ஐயோ குத்திட்டானே. மறுபடியும் அந்த ஐயோ முன்னாடி பாருங்க, அதுக்குள்ள என்னாச்சு தெரியல போட்டியா. இவன் பின்பக்கமா குத்த வந்தேன், அவன் அப்படியே சொல்லட்டு பின்னாடி பக்கமா வந்துட்டாங்க. அன்னைக்கு நேரம் ஐயோ போட்டேன். இவன் எவனை போட்டானே தெரியலையே. எவனை போட்டானே தெரியல. மறுபடியும் கழுத்தை போட்டு தள்ளுறா. இவனும் படுத்திருக்கான். அந்த இது அவனுக்கே திருப்பி குத்திருச்சு. குனிஞ்ச உடனே அப்படியே போய் குத்திருச்சு. சொன்னேன்ல டக்குன்னு சிக்கமாரு இன்னொன்னு அப்படியே அப்படியே கழுத்தை மறுபடியும் போடுறா. அப்பவும் சாகல. சாகலையே. நீங்க அப்பவும் சாகலங்க. யார் அவன்?
பிளட்டு. ஐயையே. அந்த கட்டத்துக்குள்ள நின்றுக்கிட்டான்லம்மா. ஐயோ கட்டத்துக்குள்ள போயிட்டேன். அதான் அந்த எல்லாமே ஒண்ணுதான். ஆனா திரும்பவும் நீ மாட்டிக்கிட்டியே. ஐயோ அந்த கட்டத்துக்குள்ள போனவொடனே திருப்பி இவனுக்கு வந்துருச்சுடா. ஐயோ கட்டத்துக்குள்ள போனவொடனே ஏய் திருப்பி இதெல்லாம் அது. மறுபடியும் முதல்ல இருந்தா. ஐயோ என்னவே இல்லையே. அவ்வளவுதான் முடிச்சிருவாங்க போல அப்ப இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அதே. சுத்தமாக பாவம் சேலை வந்துட்டானே. கட்டத்துக்குள்ள இருக்கிறதுனால அவனுக்கு என்ன நடக்குதோ அப்படியே சுத்தமாக என்னது என்ன நடந்தாலும் நீங்க நினைச்ச மாதிரியே நீங்க ஆசைப்பட்டது எல்லாத்தையும் செஞ்சுட்டீங்கல்ல. உங்களோட காங்கிரஸை காப்பாத்துறதுக்காக நீங்க உங்க உயிரையே தியாகம் செஞ்சிருக்கீங்க. இந்த அப்ப செத்து அவ்வளவு சொல்ல முடியாது. என்னங்க அப்படி ஆகி போச்சு. அதுன்னு முடிஞ்ச அளவுக்கு பண்ணேன் முடியல. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னோட திட்டத்துல என்ன குறைச்சல் இருக்கு? ஷேடோ ஸ்டிச்சிங்க பயன்படுத்தி நான் ஒரு எதிரியை கட்டி போட்டுட்டா அவங்க பலம் பாதியா குறைஞ்சிரும். இது நல்ல ஐடியா தானே? ஆனா தூரமா தள்ளி இருக்கிற ஒரு எதிரிகிட்ட நான் இதை பயன்படுத்தினா சொதப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு தெரியும். லாங் ரேஞ்ச்ல இருந்து பயன்படுத்தும் போது ஷேடோ ஸ்டிச்சிங் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருக்காது. ஆனா க்ளோஸ் காம்பாக்ட்ல என்னால எதையும் செய்ய முடியும். என்னோட திட்டத்தை வெற்றிகரமா செயல்படுத்த என்னால கண்டிப்பா முடியும். இப்படி அசால்ட்டா போட்டாங்க யாருங்க. சோ சேட் ஆயிட்டேன் நானு. ரெண்டு பேரும் ஒரு ஃபார்மேஷன்ல நீ உன்னோட ஷேடோ ஸ்டிச்சிங்க பயன்படுத்தி எதிரிகள் கூட மோதும் போது நான் உனக்கு பேக்கப்பா செயல்படுவேன். அதேதான் எதிரிகளை கட்டி போட்டதுக்கு அப்புறமா நம்ம தோக்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உண்மை என்னன்னா இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி ஷிகமாரு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப ட்ரை பண்ணி பார்க்கலாமே. அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. நம்மளுடைய இந்த டீம் ரொம்ப அற்புதமானது. ஃபைட்டிங் பவர்ல நம்ம ஸ்குவாட்ஸ்க்கும் மத்த ஸ்குவாட்ஸ்க்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆனா மத்த ஸ்குவாட்ஸ் கிட்ட இல்லாதது நம்ம கிட்ட இருக்கு. ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அது நீதான் ஷிகமாரு. ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நிலைமை என்னங்கறத ஒவ்வொரு நொடியும் துல்லியமா கண்காணிக்கணும். அப்பதான் அந்த டீமை வழி நடத்த முடியும். இவ்வளவு திறமையான நீ எங்களுக்கு பின்னாடி இருந்து சண்டை போடுறது நல்லது. முன்னாடி இருந்து சண்டை போடுறது ஆபத்து. ஃப்ரண்ட் லைன்ல நீ போய் சண்டை போடும்போது மிஷன்ல நம்ம தோத்து போறதுக்கான வாய்ப்பு பல மடங்கு அதிகரிக்கும். பின்னாடி இருந்து அந்த மூளையா செயல்பட ஒரு முடியாது. விஷயத்தை மறந்துட்டீங்க. ஒரு காம்ரேடை கிளக்கிறதுல எவ்வளவு வலி இருக்குன்னு எனக்கும் தெரியும். அதை நானும் தான் அனுபவிச்சிருக்கேன். இதுல ரிஸ்க் இருக்குன்னு எனக்கும் நல்லாவே தெரியும். இப்ப அதனால என்ன? இப்ப ஏன் பிளான் தான் பெஸ்ட்னு நீங்க தானே சொன்னீங்க. இதுக்கப்புறமும் நான் காம்ரேட்ஸை இழக்க கூடாதுன்னா இதை விட்ட வேற ஆப்ஷனே இல்ல. உன்னோட டீம்மேட்ஸ் ஆன எங்களை காப்பாத்துறது மட்டும்தான் உன்னோட குறிக்கோள்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீ கத்துக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. நம்ம எதை பாதுகாக்க போராடுறோம், யார காப்பாத்துறதுக்காக துடிக்கிறோம். பாக்குறானோ வாழ்க்கைய பத்தின உன்னோட புரிதல் ரொம்ப கம்மியா இருக்கு ஷிகமாரு. அது எல்லாத்தையும் நீ புரிஞ்சுக்கிற வரைக்கும் கண்டிப்பா உன்னை ஃப்ரண்ட் லைன்ல சண்டை போட விட மாட்டேன். என்னுடைய தப்புதான். நான் திட்டத்தை ஒழுங்கா போட்டிருந்தா கண்டிப்பா இது எதுவும் நடந்திருக்க வாய்ப்பே இல்ல. உங்களுக்கு இன்னும் எதுவும் புரியல. நம்ம கிட்ட இந்த ஒரு வழி மட்டும் தான் இருக்கு. இப்ப என்ன சொல்லிட்டேன்னு இவ்வளவு கோவமா இருக்காரு. எதிரியோட எல்லைக்குள்ள நுழையணும்னா சில நேரம் பயப்படாம செயல்படுறது தான் நல்லது. கிளைம்பிங் சில்வரா, ஆனா அது உனக்கு செட் ஆகாது. என்னோட உயிருக்கு கண்டிப்பா எதுவும் ஆகாது. அதான் என் உயிரை காப்பாத்த நீ இருக்கியே. எங்க நேரம் காப்பாத்தலையே. பாக்குறேன் ஒரு ஆளை பிடிச்சி வந்து வெளியே தள்ளி விட்டாச்சு. அதற்கு ஆமா அவனை குத்திட்டேன்ல வயிற்றுல. அவனும் விழுந்துட்டேன். எப்படி பாரு உள்ள விட்டு திருகுறானே தம்பிய. சட்டத்தில் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு பவரு. திருகிறத எப்படி உன்னோட இந்த வலியை கொண்டாட தயாரா இருக்கேன். போறியா எவ்வளவு சுகமா இருக்கும்னு தெரியுமா? இப்படி போய் அநியாயமா தோத்துட்டாங்க. எல்லாம் போனாங்க பாவம். கடவுளே கடவுளே. இன்னுக்குள்ளே குத்த போறேன். ஐயோ ஐயோ ஐயோ
அச்சோ, ஊற்றிட்டேன் ஒன்றும் இல்லை நெஞ்சிலே ஊற்றிட்டேன். ச்சே, எனக்கு கண்ணீரே வந்துருச்சுடா சாமியெல்லாம். சரி. பாவம். ஐயோ, இப்படி அநியாயமா வரையில குருநாய வேற பார்த்தாங்க, அவளை வேற காணாங்க. சே, கடைசி அப்படி ரத்தம் பூரா வெளியிடுச்சு. சே, இந்தா அவ்வளோதான். அவர்தான் ஒரு மலரும் போச்சு, விழுந்து போச்சு. அங்க அவளுக்கு குருநாய் தெரிஞ்சிருச்சு. என்னாச்சுன்னு அப்படியே ஆளாச்சு ஆயிட்டாலே. தெரிஞ்சிருச்சு அவளுக்கு. ஆமா தண்ணி ஊத்தையிலே பூ இதாயிடுச்சு. தண்ணி இருந்து வச்சு அவ்வளவுதான். சரியான ஒரு இதை இழந்துட்டாங்கல்ல லீவ் வில்லேஜில். இந்த இவ்வளவு ஒரு திறமையான ஆளு ஒரு எப்படி போய் அசால்ட்டா செத்துக்கிட்டேன். இந்தா. கொஞ்சம் இவ்வளவு அசால்ட்டா போட்டு தள்ளிட்டாங்க. போரா இருக்காங்க. வந்த கொஞ்சம் அந்த கட்டத்தை விட்டு தள்ளி இருந்தான்னா கொஞ்சம் முடியலையா? ஒண்ணுமே முடியலையே. முடியலையே. சிக்கன் மாதிரியே செயல் வந்துட்டானே. நீ யார் காப்பாத்துவா? சிக்கன் மாதிரிலாம் சிக்கன் மாதிரி அப்படியே செயல் நடந்துட்டேன். அட பாவி, இப்படி அநியாயமா கொண்டுட்டானே. என்ன இப்படி கொண்டு வந்துட்டாங்க. இந்த 79 வந்து அப்படியே என் கண்ணுல தண்ணியே வந்துருச்சு. அந்த அளவுக்கு இந்த சீன் வந்து எப்படி சொல்றது, பேச வார்த்தையே வரல. இவ்வளோ ஒரு திறமையான ஒரு ஸ்னோபிக்கே இந்த ஒரு நிலைமையா காசுக்கில அப்படின்னா, ஐயோ நட்டோ எல்லாம் நினைச்சு பார்க்கவே பயமா கிடக்கு. அப்பா, வர்ற எபிசோடு எப்படி இருக்க போகுது, இன்னும் இந்த 3 பேரும் வந்து இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போவாங்களா அப்படிங்கிறத நம்ம வர்ற எபிசோட்ல பார்க்கலாம்.